வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்விக்கு விடையாக வாழ்ந்தவர்தான் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன் ரசிகர்களை என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என அழைக்க காரணம் என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். டிசம்பர் 24ஆம் தேதியான இன்று முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 36வது நினைவு நாள் அவரது கட்சியினராலும் ரசிகர்களாலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மண்ணில் பிறந்து வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, மறைந்த பின்பும் மக்களின் மனங்களில் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டியவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரையுலகில் மட்டுமல்லாமல் பொது வாழ்விலும் அவர் ஒரு அதிசய மனிதராகவே மக்களால் பார்க்கப்பட்டார். நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் என்று கவிஞர் வாலி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வாழ்ந்த ராமாபுரம் இல்லத்தை மாற்றுத்திறனாளிகள் பள்ளி நடத்த வழங்கிவிட்டார். அவருக்கென்று இருந்த மாம்பலம் அலுவலகத்தை தனது நினைவு பொருட்களை வைத்து பராமரிக்க வழங்கிவிட்டார். அவருக்கு சொந்தமான ஆலந்தூர் மார்க்கெட்டில் இருந்து வருகின்ற வருவாய் மூலம் அவருக்கு மக்கள் வழங்கிய பரிசு பொருட்களையும் நினைவு பொருட்களையும் வைத்து பாதுகாக்கவும் பராமரிப்பு செலவுகளை ஈடுகட்டவும் ஏற்பாடு செய்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் சத்யா ஸ்டுடியோவின் பங்குகளை அந்த ஸ்டுடியோவின் தொழிலாளர்களுக்கே வழங்கிவிட்டார். அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் குணம் அவரிடம் இருந்ததே அவரது வெற்றியின் முக்கிய ரகசியமாகும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரலுக்கு இலக்கணமாகவே திகழ்ந்தார். இது போன்ற ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவிலேயே வேறு யாரும் இருந்ததில்லை. மத்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டி அவருக்கு கௌரவம் சேர்த்திருக்கிறது. 1962ஆம் ஆண்டு சீனா படையெடுப்பின் போது அன்றைய பிரதமர் நேருவின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியாவிலேயே முதலாக யுத்த நிதியாக ரூபாய் 75,000 தந்தவர் எம்ஜிஆர் ஆவார். அதனால்தான் அவரின் மறைவுக்கு பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாரத ரத்னா விருது பெற்ற ஒரே திராவிட இயக்க தலைவர் எம்ஜிஆர் தான். பொது உடைமை கொள்கையில் அண்ணாவுக்கு இருந்த ஆழமான பற்று எம்ஜிஆரிடமும் வேரோடி இருந்தது. கைத்தறி நெசவாளர்களின் துன்பத்தை போக்கிட வெட்கப்படாமல் தேங்கி கிடந்த கைத்தறி துணிகளை எல்லாம் தன் தலையில் சுமந்து தெரு தெருவாக கூவி விற்று கைத்தறி நெசவாளர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உதவினார். இதை நினைவில் கொண்ட எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு கைத்தறி நெசவாளர்களின் துயரத்தை போக்க எண்ணினார். அதற்காக ஆண்டுதோறும் ரூபாய் 200 கோடிக்கு மேல் கைத்தறி வேட்டி சேலைகளை அரசே கொள்முதல் செய்து அவற்றை ஏழைகளுக்கு பொங்கல் பரிசாக வழங்கினார். நாளடைவில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கி ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. அது இன்று வரை தொடர்கிறது. அதனால் நெசவாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கிறது. துணிகளை அரசே கொள்முதல் செய்து விடுவதால் நெசவாளர்களுக்கு போதுமான வருவாயும் கிடைத்து விடுகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு கைத்தறி சங்கங்கள் தோன்றின. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சத்துணவு திட்டம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சமுதாய புரட்சியை செய்தது. ஏராளமான ஏழை மாணவர்கள் சத்துணவு திட்டத்தால் பயனடைந்தனர். பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூடியது. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சத்துணவு மையத்துக்கும் 3 பேர் பணியமர்த்தப்பட்டனர். இத்திட்டத்தின் மூலம் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் 60,000 பேருக்கு வேலை கிடைத்தது. குறிப்பாக ஏழை பெண்களும் விதவைகளும் பயன்பெற்றனர். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு தொழிற்சாலை தொடங்கி இருந்தாலும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வேலை கொடுத்துவிட முடியாது. இது மிகப்பெரிய புரட்சி. அதனால்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார்.
மத்திய அரசுடன் நல்லுறவை பேணுவதிலும் சிறப்புடன் விளங்கியவர் எம்ஜிஆர். அவர் இந்திரா காந்தி மீது மிகுந்த மரியாதை உடையவராக இருந்தபோதும் தமிழகத்திற்கு தர வேண்டிய அரிசி ஒதுக்கீட்டை தர மத்திய அரசு மறுத்தபோது உண்ணாவிரதம் இருந்து மத்திய அரசின் அரிசி ஒதுக்கீட்டை பெற்றார். அவரது போராட்ட குணத்தால் தான் மத்திய அரசின் அரிசி இன்று வரை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மொழி கொள்கையில் அண்ணாவின் இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி வந்த ஆணித்தரமான அரசாகவே அவரது அரசு அமைந்திருந்தது. மத்திய அரசு பல நேரங்களில் பல வழிகளில் இந்தியை திணிக்க முயன்றபோது தன் நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு சாமர்த்தியமாக எடுத்து சொல்லி அம்முடிவை மத்திய அரசை திரும்ப பெறும் அளவுக்கு வெற்றியும் கண்டார். உதாரணமாக ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது. அன்றைய மத்திய அரசு அதை ஆகாசவாணி என்று மாற்றியது. இது நாடு முழுவதிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி விட்டு அதன் நகலை பத்திரிகைகளுக்கு தந்தார். அதோடு தனது கடமை முடிந்துவிட்டது என்று அவர் கருதவில்லை. பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து அதை அவரிடம் எடுத்து சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. அதாவது, ஒரு இந்தியனாக இரு, இந்திய பொருட்களையே வாங்கு என்று சொன்னீர்கள். அது என்னை பெரிதும் கவர்ந்தது. அனைத்து மக்களும் அதை ஏற்றார்கள். ஆனால் வானொலியில் இப்பொழுது இந்தியா என்ற சொல்லை மட்டும் ஏன் நீக்க வேண்டும்? ஆகாசவாணி என்றால் இது எந்த நாட்டு ரேடியோவின் ஒலிபரப்பு என்பதை நாட்டு மக்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆல் இந்தியா ரேடியோ என்றால் இது இந்தியாவுக்கு சொந்தமானது என்று அனைத்து நாட்டு மக்களுமே தெரிந்து கொள்ள முடியும் என்றார். இலங்கை வானொலி நிலையத்திற்கு ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்றும் அமெரிக்கா வானொலி நிலையத்திற்கு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றும் தெரிந்து கொள்ள முடிகிறது என்ற உதாரணங்களை இந்திரா காந்தியிடம் எம்ஜிஆர் அடுக்கியதால் அதிலும் வெற்றி கண்டார். அவரது போராட்ட குணமே அவரின் வெற்றியின் ரகசியம். கர்நாடக முதல்வராக இருந்த குண்டுராவிடம் பேசி தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றதும், ஆந்திர முதல்வராக இருந்த NT ராமாராவிடம் பேசி கிருஷ்ணா நதி நீர் பெற்றதும் இப்படித்தான். இவை அனைத்தும் எம்ஜிஆரின் போராட்ட குணத்துக்கும் அவரது அணுகுமுறைக்கும் மிகச்சிறந்த உதாரணங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்போதும் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது தன் ரசிகர்களை என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று பேசுவார். இதற்கு என்ன காரணம்? அவரே ஒரு முறை கூறிய விளக்கம் இது. நான் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது எனது உடலில் இருந்து நிறைய இரத்தம் விரயமாகிவிட்டது. அப்பொழுது என் உடம்பில் இரத்தம் செலுத்தி வாழ வைத்தார்கள். என் உடம்பில் செலுத்தப்பட்ட இரத்தம் யாருடையதென்று எனக்கு தெரியாது. அதே போல் அந்த இரத்தத்தை தந்தவர்களுக்கும் கூட அது தெரியாது. ஆனால் அந்த இரத்த துளிகள் தான் என்னை மீண்டும் மனிதனாக வாழ வைக்கிறது. அதனால்தான் அதை நினைவு கூர்ந்து கொள்ளும் வகையில் பேசும்போதும் கடிதங்கள் எழுதும் போதும் எனது உடன்பிறப்புகளை இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று உரிமையுடன் அழைக்கிறேன் என்று தன்னுடைய விளக்கத்தில் எம்ஜிஆர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யும் போது நல்ல மனிதனாகிறோம். தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறோம். யாரென்றே தெரியாதவர்களுக்கும் உதவி செய்ததால்தான் இன்றும் தமிழக மக்களிடையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. அவர் மக்களுக்கு செய்த உதவிகளை பேசிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண நடிகராக இருந்தார். நாமெல்லாம் அவருடைய ரசிகர்களாக இருந்தோம். அவர் ஒரு கட்சியை தொடங்கி அதன் தலைவரானார். நாமெல்லாம் அவருடைய கட்சியின் உறுப்பினரானோம். அவர் தேர்தலில் போட்டியிட்டு வென்று முதலமைச்சரானார். நாமெல்லாம் அவருடைய அரசை பின்பற்றும் நல்ல குடிமக்களானோம். அவர் மறைந்து தெய்வமானார். நாமெல்லாம் அவரை தினமும் வழிபடும் பக்தர்களானோம். அவர்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் புகழ் வாழ்க. இன்று டிசம்பர் 24 எம்ஜிஆர் நினைவு நாள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.